அனைவருக்கும் வணக்கம். கன்னி ராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் மிதுன ராசியில் குருவோடு இணைந்து சஞ்சரித்த சுக்கிர பகவான் எண்ணி 3 நாளில் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறார். இதன் காரணமாக இந்த சுக்கிர பயிற்சியின் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா கன்னிராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த புத சுக்கிர யோகம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னியில் செவ்வாயும் கும்பராசியில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஷ்டம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத சுக்கிர யோகம் நிகழக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்திற்கு வருவது என்பது மிகவும் அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பொதுவாக தனாதிபதி வலுவாக இருப்பதால் எந்த காரியமும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். நீங்கள் எடுத்த காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதுல சந்தேகம் இல்லைங்க. அந்த அடிப்படையில் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்க இருக்கு. தொல்லை தந்த எதிரிகள் விலகுவாங்க. அதே போல ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை. அதே போல் உயர்மட்ட தலைவர்களுடன் தொடர்பு கொண்டு எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கான வழியும் பிறக்க இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் தருணங்கள்ல பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12இல் சூரியன் வருகிறார். இப்போதைக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு சேர்க்கை தான் உங்களுக்கு பெருமளவு உதவிகரமாக அமைய இருக்குதுங்க. 10ஆம் இடம் குரு சேர்க்கை, சுக்கிரன் சேர்க்கை என்பதால நம்பி புது தொழில்களை ஆரம்பிக்க வேண்டாம். எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதிக முதலீடு தேவைப்படும் எந்த காரியத்தையும் இப்போது நீங்கள் செய்ய வேண்டாங்க. தடைகளை தாண்டி விடுவீர்கள் என்றாலும் கூட சற்று தாமதமும் சிரமம் ஏற்படும். அதனால் பொறுமையாக நிதானமாக முயற்சிகளையும் அடுத்த அடியை எடுத்து வைப்பது நல்லது. ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பது சிறப்பான பலன்களை தருங்க. 6ஆம் இடத்தில் அமர்ந்த ராகுவும் சனியும் ஆற்றலை தருவார்கள். இதனால் தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. தகவல் தொழில்நுட்ப துறையில் பணிபுரிபவர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, புதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லாம உஷ்ண வியாதிகள், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளும் ஏற்பட்டு சங்கடங்களை தரலாம். அதனால் அதிக கவனத்தோடு இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. ராசியில் செவ்வாய் இருப்பதால் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாங்க. சகோதர உறவுகளை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதே நேரம் அஷ்டமாதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசியிலும் இருக்கிறாருங்க. எனவே பணம் ஒரு புறம் வந்தாலும் மறுபுறம்
விரயங்களும் வந்தபடியே இருக்குங்க. இழப்புகளும் எதிர்பாராத குறுக்கீடுகளும் வந்து கொண்டே இருக்கும். யாரையும் நம்பி எதையும் செய்ய இயலாது. திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். திடீரென சோதனைகள் வரலாங்க. சொன்ன சொல்லை காப்பாற்ற இயலாது. துணிவும் தன்னம்பிக்கையும் குறையுங்க. வரவை காட்டிலும் செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் அக்னி கிரகமான செவ்வாயும் விரயஸ்தான சூரியனும் சஞ்சரிப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சைக்கு ஏற்பட இருக்கு. ஆனால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இக்காலகட்டங்கள்ல வருமானம் என்பது கன்னிராசினியர்களுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் கூட செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்குங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் புதிய கடன்களை நீங்கள் ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. தவிர்ப்பது நல்லதுங்க. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த கடினம் வருவாயை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். நெருங்கிய உறவினர்களுடைய ஒற்றுமை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் உங்களுடைய வேலை ஒன்று இருப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புத சுக்கிர யோகம் ஏற்படக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கும்பராசியில் சனி ராகு இணைந்திருப்பது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நன்மைகள் ஏற்படவிருப்பதை எடுத்துக்காட்டுது. மேலதிகாரிகள் ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சுபபலம் பெற்றிருந்துச்சு அப்படின்னா சிறு பதவி உயர்வு ஒன்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. எளிதில் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. சிலருக்கு பதவி உயர்வும் அதே போல் வெளியூரில் இருக்கும் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாகும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. புதிதாக வேலைக்கு முயற்சித்து நண்பர்களுக்கு நல்ல ஒரு வேலை காத்திருக்குதுங்க. இக்காலகட்டங்கள்ல எதிர்பாராத பல நன்மைகளை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் உற்பத்தியை அதிகரித்துக் கொள்வதற்கும் உற்பத்தி திட்டங்களை செயல்படுத்துவதும் ஏற்ற ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாக இருக்கு. புதிய முதலீடுகள்ல நீங்கள் இப்போது துணிந்து ஈடுபடலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல மாணவ மாணவிகளுக்கு கல்வி எதிர்பாராத முன்னேற்றங்கள் அமையிருக்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அல்லது அங்கு சென்று பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமைகள்ல அம்பிகை ஸ்ரீ மகாலட்சுமி நவகிரக சன்னதிகளில் மாலையில் நெய் தீபம் ஏற்றி வருவது நல்ல பலனை அளிக்கும்.